அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி ஜாகிரஃபியில் வந்துட்டு போக்குவரத்து ரிலேட்டடாக பார்த்துடலாம். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்தையுமே. இப்போ நமக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான 10th புக்கில் ஒரு பாடம் இருக்கும், போக்குவரத்துன்னு சொல்லிட்டு. அதில் இருக்கிற டேட்டாஸ், அது போக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணதை பார்த்துக்குவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சாலை போக்குவரத்து ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு டேட்டா 1995 NHAI நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை தொடங்கியிருப்பாங்க 1995. சரியா? அடுத்து இந்த முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள் NH44, இதுதான் இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்படின்றது. இதை பார்த்தோம் அப்படின்னா வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். சரியா? முன்னால் வாரணாசி டு கன்னியாகுமரியாக இருந்தது NH7 சொல்லிட்டு, இப்போது ஸ்ரீநகர்லேருந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி. சரியா? அதுதான் NH44 அப்படின்றது, வடக்கையும் தெற்கையும் இணைக்கிறது. அடுத்து NH27 அப்படின்றது கிழக்கையும் கிழக்கையும் இணைக்கிறது. சரியா? இது ரெண்டும், இந்த வடக்கு தெற்கு NH44, கிழக்கு மேற்கு NH27, இந்த ரெண்டு ரோடும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன் தான் ஜான்சி அப்படின்ற இடம். சரியா? மத்திய பிரதேச மாநிலம் ஜான்சி. சரியா? ரைட்டு. அடுத்து பாருங்க, NH47A, இதுதான் இந்தியாவில் நீளம் குறைவான தேசிய நெடுஞ்சாலை அப்படின்றது. எர்ணாகுளத்தையும் கொச்சி ஹார்பரையும் கனெக்ட் பண்ணுறது. கொச்சியில் வெல்லிங்டன் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அங்கே தான் கொச்சி ஹார்பர் இருக்கும். ஒரு 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். இதுதான் நீளம் குறைவான தேசிய நெடுஞ்சாலை 47A. சரியா? நீளம் அதிகமானதுன்னா NH44. ரைட். அடுத்து பாருங்க, அட்டல் பாலம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக மும்பையில் வந்துட்டு போடப்பட்ட பாலம். இதுதான் இந்தியாவில் இருக்கிறதுலே நீளமான பாலம், அட்டல் பாலம். அடுத்து பாருங்க, செலா சுரங்கப்பாதை. இதுவும் இப்போ சமீபத்தில் நம்ம பாரத பிரதமர் மோடி வந்துட்டு அருணாச்சல் பிரதேசத்தில் திறந்து வச்சாங்க. இதை இப்போ இந்த செலா சுரங்கப்பாதையை பொறுத்தவரை அருணாச்சல் பிரதேசையும் அசாமையும் இணைக்கிறது. அதே மாதிரி இராணுவத்தை வந்துட்டு சீக்கிரமாக சீன எல்லைக்கு கொண்டு போகிறதுக்காக போடப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை. இதை பொறுத்தவரை உலக அளவில் நீளமான இருவழி சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, செலா சுரங்கப்பாதை, அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து பாருங்கள், தங்க நாற்கர சாலை. இது 1999 போடப்பட்ட ஒரு திட்டம். இதை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற 4 முக்கிய நகரங்களை ஒன்றா இணைக்கிறது. சென்னை, மும்பை, கொல்கத்தா, இந்த 4 நகரங்களையும் இணைக்கிறதுக்காக போடப்பட்ட திட்டம் தான் தங்க நாற்கர சாலை, கோல்டன் குவாடிலேட்டரல் திட்டம் அப்படின்றது. சரியா? அடுத்து பாருங்க, விரைவு சாலை, எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லப்படுற விரைவு சாலை. இதை பொறுத்தவரை இந்தியாவின் முதல் விரைவு சாலைன்றது மும்பைக்கும் பூனாவுக்கும் இடையே போடப்பட்டது. சரியா? அதுதான். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இந்தியாவின் நீண்ட விரைவு சாலை, லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே இன் இந்தியா அப்படின்றது டெல்லியிலிருந்து மும்பை வரைக்கும். சரி, இப்போ இது வந்து ரீசெண்டாக போடப்பட்டது. இதெல்லாம் சாலை போக்குவரத்து ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ். அடுத்து பாருங்கள், நீர்வழி போக்குவரத்தை பொறுத்தவரை அதுக்கு எப்படி NHO அதே மாதிரி இதுக்கு NW, நேஷனல் வாட்டர் வேஸ். சரி, அதில் ஃபஸ்ட்டு NW1 அப்படின்றது எதுனா கங்கை நதியில் நடக்கிற நீர்வழி போக்குவரத்து. அலகாபாத் டு ஹால்டியா, உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்திலிருந்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா பக்கத்தில் ஹால்டியா வரைக்கும். சரியா? இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் நடக்கிற அந்த நீர்வழி போக்குவரத்து பகுதி தான் NW1 அப்படின்றது. அடுத்து NW2. சரியா? இதை பொறுத்தவரை பிரம்மபுத்திரா பகுதியில் நடக்கிற நீர்வழி போக்குவரத்து. சரியா? இது சதியா டு தூப்ரி அப்படின்ற இடம், சதியா டு தூப்ரி. அசாம் மாநிலத்தையும் இந்த பக்கம் அருணாச்சல் மாநிலத்துக்கும் இடையே நடைபெற நீர்வழி போக்குவரத்து தான் NW2 அப்படின்றது. அடுத்து பாருங்க, கொல்லம். சரியா? நம்ம கேரளாவில் கொல்லம் டு கோட்டபுரம், அதுதான் NW3. கொல்லம் டு கோட்டபுரம் NW3. சரியா? குறிப்பாக வேம்பநாடு ஏரி இருக்குதுல்ல, இந்தியாவின் நீளமான ஏரின்னு சொல்லப்படுற வேம்பநாடு ஏரி. சரியா? அதில் நடத்தப்படுற ஒரு நீர்வழி போக்குவரத்து. அடுத்து NW4 பொறுத்தவரை நம்ம ஆந்திராவில் காக்கிநாடாவில் இருந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற மரக்காணம் வரைக்கும். சரியா? அதுதான் NW4 அப்படின்றது. அடுத்து பாருங்கள், முக்கியமான துறைமுகங்கள் இந்தியாவில் இருக்கிறதுல, அதில் ஃபஸ்ட்டு மேற்கு கடற்கரை துறைமுகங்கள். மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் முதல்ல இருக்கிறது காண்ட்லா எங்கன்னா குஜராத்தில் இருக்கிறது. சரியா? அடுத்து மும்பையில் நவசேனா, ஜவஹர்லால் நேரு துறைமுகம் சொல்லிட்டு 2 இது இருக்கும். அடுத்து மர்மகோவானா கோவாவில் இருக்கிறது.
அடுத்து மங்களூர், நியூ மங்களூர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கர்நாடகாவில் இருக்கிற ஒன்று. அடுத்து கொச்சி, சரி, அரபிக்கடலின் அரசின்னு சொல்லப்படுற கொச்சி, இது எல்லாம் மேற்கு கடற்கரையில் இருக்கிற துறைமுகங்கள். அடுத்து கிழக்கு கடற்கரையை பொறுத்தவரை கொல்கத்தா, கொல்கத்தா பக்கத்துலேயே ஒன்று இருக்கும் ஹால்டியா. அடுத்து ஒடிசா மாநிலத்தில் பாராதீப் அப்படின்னு சொல்லி ஒரு துறைமுகம் இருக்கும். அடுத்து ஆந்திராவில் விசாகப்பட்டினம். அடுத்து எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி, இது 3 தமிழ்நாட்டில் வர்றது. சரியா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். சரியா, இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிற முக்கியமான துறைமுகங்கள். மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, கப்பல் கட்டும் தளங்கள், ஷிப்யார்ட்ஸ், ஷிப்யார்ட்ஸ் டாக்யார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கப்பல் கட்டும் தளங்கள் இருக்கிற முக்கியமான இடங்கள். ஃபர்ஸ்ட் கொச்சி, கொச்சியை பொறுத்தவரை கொச்சியில் இருக்கிறத கொச்சி டாக்யார்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே தான் இந்தியாவின் விமானத்தாங்கி கப்பல்கள் தயாரிக்கப்படுறது. இந்தியாவின் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானத்தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லப்படுற INS விக்ராந்த். சரியா, இங்கே தான் தயாரித்தது அதை, INS விக்ராந்த். அடுத்து பாருங்க, கொல்கத்தா, கொல்கத்தாவில் இருக்கிறத கார்டன் ரீச்னு சொல்லுவாங்க, கார்டன் ரீச். அடுத்து மும்பை, மும்பையில் இருக்கிறத மசைகான் கப்பல் கட்டுத்தளம், மசைகான். அடுத்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிறத ஹிந்துஸ்தான், ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம். சரியா, இதெல்லாம் முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள். அடுத்து பாருங்க, வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து ரிலேட்டடான 1995 ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது தொடங்கப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவில் விமானத்தை இயக்கிய முதல் விமானி அப்படின்னா இந்த ஹென்ரி பிக்யூர்னு சொல்லப்படுறவர். இவர் வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். முதல் உலகப்போர் காலகட்டத்தில் கடித போக்குவரத்துக்காக விமானத்தை இயக்கியிருப்பார். இவர் தான் இந்தியாவில் விமானத்தை இயக்கிய முதல் விமானி. அதே மாதிரி விமானம் உரிமம் பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னா நம்ம JRD டாட்டா. சரியா, இவர் தான் ஏர் இந்தியா நிறுவனத்தை தொடங்கியிருப்பார். சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்தியாவில் இருந்த தனியார் விமான நிறுவனங்கள் எல்லாத்தையுமே தேசியமயமாக்கி ஏர் இந்தியா அப்படின்ற பேரில் அரசாங்க நிறுவனமாக மாற்றிருவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் 2021 ஏர் இந்தியா டாடா குழுமத்திற்கு மறுபடியும் போயிடுச்சு. சரியா, ரைட். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற முக்கியமான விமான நிலையங்களோட பேர் அதை பார்த்து வச்சுக்கணும். விமான நிலையங்களை பொறுத்தவரை அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள், சுதந்திர போராட்ட தலைவர்கள், பிரபலமான நபர்கள், அவங்களோட பேரில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை அண்ணா விமான நிலையம் அப்படின்றது சர்வதேச விமான நிலையம், காமராஜர் அப்படின்றது உள்நாட்டு விமான நிலையம். சரி, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. சரியா, இது 4 சர்வதேச விமான நிலையங்கள். அடுத்து பாருங்க, அதே மாதிரி இந்தியாவில் விமான தயாரிப்பு நிறுவனம், மத்திய அரசோட நிறுவனம் ஹல் செயல்படுது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படுற ஹல் நிறுவனம் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. இவங்க இந்தியாவில் விமான தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க. அடுத்து பாருங்க, ரயில் போக்குவரத்து. இந்தியன் ரயில்வே அப்படின்றது 1951 தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசு நிறுவனமாக இந்தியன் ரயில்வேன்ற பேரில் தொடங்கப்படுது. அதுக்கு முன்னால் வரைக்கும் தனியார் ரயில்கள் தான் இயக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்தியன் ரயில்வே அப்படின்ற பேரில் தொடங்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் பாருங்க, புறநகர் ரயில்வே, சப் அர்பன் ரயில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது 1925 முதன்னு தொடங்கப்படுது. மும்பையில் தொடங்குறாங்க. இப்போ சென்னையில் லோக்கல் ட்ரெயின் சொல்லுவாங்கல்ல, அதுதான் புறநகர் ரயில். அடுத்து பாருங்க, மெட்ரோ ட்ரெயின். மெட்ரோ ட்ரெயினை பொறுத்தவரை இந்தியாவில் மெட்ரோ ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் இடம் கொல்கத்தா. சென்னையை பொறுத்தவரை மெட்ரோ ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட 6வது நகரம் சென்னை. சரியா, அதே மாதிரி உலகின் உயரமான இடத்துல இருக்கிற ரயில் பாலம், உயரமான ரயில் பாலம் அப்படின்னா சீனாப் ரயில் பாலம். சிந்து நதியோட துணை ஆறுகளில் ஒன்றான சீனாப் ஆறு இருக்கு. அந்த ஆற்றின் குறுக்கே அது மேலே ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரில் கட்டியிருப்பாங்க. சரி, அதுதான் உயரமான ரயில் பாலம் அப்படின்றது. அதே மாதிரி வாட்டர் மெட்ரோ அப்படின்றத இப்போ சமீபத்தில் கொச்சியில் தொடங்கினாங்க. சரி, அதே மாதிரி இப்போ கொல்கத்தாவில் ஹூக்ளி நதியில் நீருக்கு அடியிலான முதல் மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் தொடங்கினாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்கிற தகவல்கள். அதே மாதிரி இந்த ரயில் போக்குவரத்து ரிலேட்டடாக நம்ம அந்த ரயில்வே ஜோன்ஸ், ரயில்வே மண்டலங்கள் முக்கியமானது 18 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. அதுக்கு தனி வீடியோவாக பார்த்துருவோம். ரைட். அடுத்து பாருங்கள், ஒரு சில நமக்கு அந்த பாடத்தில் இருக்கிற ஒரு சில முக்கியமான டேட்டாஸ். சரியா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கோவா. இது எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் நகரமயமாக்கல்ல முதல் நகரம்.
சரியா? முதல் மாநிலம் நகரமயமாக்கப்பட்டதுல முதல் மாநிலம் கோவா. நகரமயமாக்கல் அதிகமான சிட்டிஸ் இருக்கிற ஒரு மாநிலம் மக்கள் கோவா. சரியா? அடுத்து குறைவான நகரமயமாக்கல்ல இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். குறைவான, அது அதிகமான. கோவா வந்து அதிகமானது. கோவாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. சரியா? அதே மாதிரி டெல்லியும் சண்டிகரும் யூனியன் பிரதேசங்கள்ல அதிக நகரமயமாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள். சரியா? அடுத்து தகவல் தொடர்பு ரிலேட்டடா ஒரு சில முக்கியமான டேட்டாஸ். 1969 இஸ்ரோ தொடங்கப்படுது. சரியா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தொடங்கப்படுது. இதோட தலைமையிடம் பார்த்தோம்னா பெங்களூர்ல இருக்கு. இதோட லான்ச்சிங் பேடு ராக்கெட் ஏவுதளம் அப்படின்றது ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. நம்ம பழவேற்காடு ஏரின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை, அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன தீவு தான் ஸ்ரீஹரிகோட்டா. சரியா? அதே மாதிரி இந்திய விண்வெளித்துறையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சாராபாய் அவர்களை சொல்லலாம். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளித்துறையின் தந்தை. அடுத்து பாருங்க, இன்சாட் 1B அப்படின்றது என்னன்னா இந்தியாவோட முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். சரியா? 1983 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள்னா 1975 ஆரியபட்டா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரி, அடுத்து பாருங்க, வானொலி. இந்தியாவில் வானொலி அப்படின்றது 1923 முதன் தொடங்கப்படுது. அது அகில இந்திய வானொலியா ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனா 1936 மாத்துறாங்க. அடுத்து 1957 அது ஆகாசவாணி அப்படின்ற பேர்ல மாத்துறாங்க. சரியா? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த டிரான்ஸ்போர்ட் பிளஸ் கம்யூனிகேஷன் ரிலேட்டடா அந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான தகவல்கள். சரியா? ரைட். இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஏரிகள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது, அது ரிலேட்டடாக ஒரு சில டேட்டா சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னா உலார் ஏரி. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற உலார் ஏரி ஸ்ரீநகர் பக்கத்தில் இருக்கும். ஜீலம் நதியிலிருந்து வர்ற நீரை இது பயன்படுத்திக்கிறோம். சரியா? உலார் ஏரி JNK. அடுத்து நம்ம இந்தியாவின் நீளமான ஏரி அப்படின்னா வேம்பநாடு ஏரியை சொல்லுவாங்க. வேம்பநாடு ஏரி. சரியா? இது இந்தியாவின் நீளமான ஏரி, கேரளாவில் இருக்குது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்றது நம்ம சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. காயல் ஏரி அப்படின்னா லகூன் லேக்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இதுதான் இந்தியா, இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால், இங்கிட்ட அரபிக் கடல், இங்கிட்ட இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல் இருக்கு. சரியா? இப்போ இந்த நிலப்பரப்பில் கடல் பகுதி ஒரு சில இடங்களில் இப்படி உள்ளே நிலப்பரப்புக்கு உள்ளார வந்திருக்கும். ஒரு சின்ன வழிப்பாதையில் நிலப்பரப்புக்கு உள்ளார அந்த நீர் உள்ளே வந்ததுனால அங்கே ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஏரியை காயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது மூணும் முக்கியமானது. அதே மாதிரி லடாக் பகுதியில் பாங்காங் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாங்காங் ஏரி உயரமான இடத்துல இருக்கிற ஒரு ஏரி. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மணிப்பூரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஏரி கெய்புல் லாம்ஜோன்னு சொல்லுவாங்க. கெய்புல் லாம்ஜோ. இது என்ன அப்படின்னா இது மணிப்பூரில் இருக்கிறது. அதே மாதிரி இங்கே இதில் தான் உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா, ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் இருக்கிற இடம் இந்த கெய்புல் லாம்ஜோ. இந்த ஏரி இருக்கிறது மணிப்பூர் மாநிலம். சரி, ரைட். அடுத்து பாருங்க, சாம்பார் ஏரி. இது ஒரு முக்கியமான ஏரி. இது வந்து நம்ம ராஜஸ்தான் மாநிலம் இருக்குது. சாம்பார் ஏரி, ஆரவள்ளி மலை இருக்குதுல்ல, அது பக்கத்தில், ராஜஸ்தான் மாநிலம். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஏரிகள். ரயில்வே மண்டலங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக போட்டுருவோம். அடுத்த வீடியோவாக அது வரும். சரியா? நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.